அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் 15 வீடியோ போட்டாச்சு. இது 16வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 10th சிலபஸ் எடுத்து 1வதுலேருந்து 3வது எல்லை இப்போ இலக்கணம் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக எதுவுமே விடுபடாமல் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள். நீங்கள் முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா வீடியோவும் காட்டும், தொடர்ந்து பார்த்துக்குங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். உங்கள் மெயின் சப்ஜெக்டை பகலில் படிச்சுட்டு கூட நைட்டில் கூட இது ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும். அது போட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். மறுபடியும் புக்கே எடுக்க தேவையில்லை. ஏன்னா புக்கில் இருக்கிற எல்லாமே நான் கொடுத்துட்றேன். புக்குக்கு வெளியே தான் ஏதாவது இருக்கணும். புக்குக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். போயிட்டு பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இயல் 3 கற்கண்டு தொகாநிலை தொடர்கள். இதுக்கு முன்னாடி 2வது இயலில் தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம். அதை பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். இது அதனுடைய ஆப்போசிட் தான் இது. அது 11வது வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், தொகாநிலை தொடர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இலக்கணத்தில் தொகைனா மறைந்திருத்தல், தொகான்னா மறையாமல் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள். காற்று வீசியது. இப்போது இதுக்கு நடுவில் எதுவுமே சொல்லோ உருவோ எதுவும் மறையல. காற்று வீசியதால் தான் அப்படியே பொருள் உணர்த்துது நமக்கு. இது பாருங்கள், குயில் குவியது. இதுவும் சொல்லோ உருவோ நடுவில் மறையாமல் அப்படியே பொருள் உணர்த்துது. அதனால் தொகாநிலை தொடர். அப்போது தொகைநிலை தொடர்னால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். இதுலேயே தொகைநிலை தொடர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது காற்று ஊது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பலூன் கொடுத்துட்டு உங்ககிட்ட காற்று ஊது அப்படின்றேன். அது கரெக்டாக பொருள் புரிகிற மாதிரி தான். காற்று ஊது, இங்கே எப்படி காற்று வீசியதோ அது மாதிரி காற்று ஊது புரிகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தான் பொருள் புரியும். ஆனால் நடுவில் ஒரு உருவு மறைஞ்சிருக்கு. அதில் என்னன்னு பாருங்கள். காற்று ஊதுன்றது காற்றை ஊதுன்னு அர்த்தம். ஐ நம்ம சொல்லலைனாலும் எழுதலைனாலும் உள்ளே மறைஞ்சிருக்கு. காற்று ஊதுனாவே உள்ள ஐ மறைஞ்சு தான் இருக்குது. காற்றை ஊதுன்னு அது மாதிரி இருக்கிறது தொகைநிலை தொடர். இங்கே அப்படி எதுவும் வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன யோசிச்சு கொடுப்பாருங்க, இதில் வர வாய்ப்பு இல்லை. இது மாதிரி இருக்கிறது தான் தொகாநிலை தொடர். குயில் குவியது இதுவும் அப்படி தான். அடுத்து பாருங்கள், மேற்கண்ட தொடர்களில் எழுவாய்ன்றது முதல்ல வருது இல்லையா, பேராக வருது இல்லை, இதுதான் எழுவாய். பயனிலைன்றது பக்கத்தில் வர்றது. அது என்ன செய்யுதோ அது செயல் தான் பயனிலை. எப்பவுமே எழுவாய் என்ன செய்யுதோ அதுதான் பயனிலை. எழுவாய்ன்றது ஏதோ ஒரு விலங்காக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், அது மாதிரி வர்றது தான் எழுவாய். அவங்க செய்கிற செயல் பக்கத்தில் வருது இல்லையா, அதுதான் பயனிலை. சில நேரத்தில் பயனிலை பேராக கூட இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு பின்னாடி சொல்லுங்கள். மேற்கண்ட தொடர்களில் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று இடையில் எந்த உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துகிறது. நடுவில் எந்த உருவும், அதாவது நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, வேற்றுமை உருவு. ஐ மறையும், ஐயாளுக்கும் இன்னது கண் ஏதாவது ஒன்று மறைஞ்சிருக்கலாம் அந்த வேற்றுமை உருவுகளில். அது மாதிரி மறைஞ்சால் தொகைநிலை தொடர். இது மறையாமல் இருக்கிறதுனால, எந்த உருவும் மறையாமல் இருக்கிறதுனால இது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகை. தொகைநிலை தொடர் எத்தனை இருந்துச்சு தெரியுமா? 6 இருந்தது. என்னென்னா வேற்றுமை உருவுகள் மறைஞ்சிருந்தா வேற்றுமை தொகை, பண்பு மை விகுதி ஆணை இதெல்லாம் மறைஞ்சிருந்தா பண்பு தொகை, அப்புறம் இது 3 காலமும் உள்ள மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை, அப்புறம் போல அது மாதிரி ஓம உருவுகள்லாம் மறைஞ்சிருந்தா ஓமை தொகை, உம்மு மறைஞ்சிருந்தா உண்மை தொகை, அப்புறம் அன்மொழி தொகை ஒன்று. இதெல்லாம் பார்த்தோம். 6 தொகை பார்த்தோம் நம்ம தொகைநிலை தொடரில். இது தொகாநிலை தொடரில் மொத்தம் 9 வகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைநிலை தொடர் 6 வகை, 2ம் குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தொகைநிலை தொடர் 6 வகை, தொகாநிலை தொடர் 9 வகை. இந்த 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னால் முதல்ல எழுவாய் இருக்கும், பக்கத்தில் அதனை தொடர்ந்து ஏதாவது வரும், நடுவில் எதுவும் மறையாமல் இருக்கும். அதுதான் எழுவாய் தொடர். முதல்ல ஒரு பேர் இருக்கும், பக்கத்தில் இன்னொரு சொல் வரும், நடுவில் எந்த சொல்லோ உருவோ மறையாமல் இருக்கும். அது மாதிரி வர்றது தான் எழுவாய் தொடர். பாருங்கள், எழுவாயுடன் பெயர் வினை வினா இது எது வேணாலும் வரலாம் பக்கத்தில். அது மாதிரி தொடர்ந்து நடுவில் எதுவும் மறையாமல் வந்தால் அதுக்கு பேர் எழுவாய் தொடர். பாருங்கள், எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், இனியன் கவிஞர். இனியன்றது எழுவாய், அவர் கவிஞராக இருக்கிறாரு, பெயராக வந்துக்குது. இங்கே பயனிலை பெயராக வந்திருக்கு. பயனிலைனா ஒரு செயலாக வரும், இங்கே பெயராக வந்திருக்கு. பெயராகவும் வரும், செயலாகவும் வரும், வினாவாகவும் வரும் பயனிலை. இப்போ காவிரின்றது தான் எழுவாய்.
அதாவது அது நம்ம எது எடுத்துக்கிறோமோ அதுதான் எழுவாய். அதனுடைய செயலோ இல்லை அவங்கள பற்றி சொல்கிறதோ அதுதான் பயனிலைங்க. இப்போ காவிரின்றது எழுவாய், பாய்ந்ததுன்றது பயனிலை. இங்கே வந்து பயனிலை என்னவா இருக்குதுன்னா வினை பயனிலையாக இருக்குது. இங்கே கவிஞர்ன்றது பெயர் தான், அதனால் பெயர் பயனிலை. அதாவது அந்த கவிதை எழுதுகிறவங்களுடைய பேர் கவிஞர், அதனால் கவிஞர்ன்றதும் பெயர் தான். அப்போது பெயர் பயனிலையாக இருக்குங்க. இங்கே வந்து வினைச்சொல் வந்து பயனிலையாக வந்திருக்குது. இங்கே பேருந்து வருமான்றது வினாச்சொல், வினாச்சொல் பயனிலையாக இருக்குது. பயனிலை எது வேணாலும் வரட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த எழுவாய் பக்கத்தில் பயனிலை வந்து நடுவில் எந்த சொல்லோ உருபோ மறையாமல் இருந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பயனிலை அது பெயரோ வினையோ வினாவோ ஏதோ இருக்கட்டும், அது பயனிலை. எழுவாய் ஃபஸ்ட்டு எழுவாய் வந்து பக்கத்தில் ஒரு சொல் வந்து நடுவில் எந்த உருபோ அல்லது சொல்லோ எதுவுமே மறையல அப்படின்னும்போது இது வந்து எழுவாய் தொடர். மறைஞ்சிருந்தா தொகை, மறையாமல் இருந்தால் தொடர்னு சொல்லுவோம். எழுவாய் தொடர். எழுவாய் தொகாநிலை தொடர் அதுதான். ஆனால் தொடர்னாவே தொகா மறையாமல் வர்றது தான், இல்லைன்னா தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம் நம்ம. பாருங்க, விழித்தொடர். விழின்னா என்னென்னா அழைக்கிறது, தூரம் இருக்கிறவங்களை கூப்பிட்றது தான் விழித்தல். இது 8வது வேற்றுமை உருபு. 8வது வேற்றுமை. இது உருபு கிடையாது. இதுக்கு வேற்றுமைகள் முதல்ல தெரியணும். உங்களுக்கு இலக்கணம்னாவே வேற்றுமை நல்லா தெரியணும். வேற்றுமை வந்து மொத்தம் 8. அதில் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, கடைசி வேற்றுமை 8வது வேற்றுமை விழி வேற்றுமை. இது ரெண்டுத்துக்குமே வந்து உருபு கிடையாது. பக்கத்தில் 2வதுலேருந்து 6வது வரைக்கும், 2லேருந்து 7 வரைக்கும் உருபு இருக்குது. அதான் மொத்தம் 6 இருக்கும். 8ல் 2 உருபு கிடையாது. ஃபஸ்ட்டு வேற்றுமை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, அதுக்கும் உருபு கிடையாது. 8வது வேற்றுமை விழி வேற்றுமை, அதுக்கும் உருபு கிடையாது. முன்னாடி இலக்கணத்தில் நான் இது விளக்கமாக சொல்லியிருக்கேன். முன்னாடி 2 இயல்லேருந்து இலக்கணம் வந்திருக்கு. எழுத்து சொல் ஒன்று, தொகைநிலை தொடர் ஒன்று. அதில் இதெல்லாம் விளக்கமாகவே நான் எழுதி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் ஐ ஆல் கு இன் அது கண், இது 6 வந்து வேற்றுமை உருபுகள். 2லேருந்து ஆரம்பித்தோம்னா 2 3 4 5 6 7 வரைக்கும் வேற்றுமை உருபுகள் இருக்கும். 8வதுக்கு இருக்காது. ஆனால் இருக்கிறது மொத்தம் 6 தான். 1வது 8வதும் இல்லை. இப்போ பாருங்கள், இது விழித்தொடர்னா அழைக்கிறது. இதுக்கு வந்து வேற்றுமை உருவு கிடையாது. நண்பா, இது கூப்பிட்றது, தூரம் இருக்கிறவங்க. நண்பா எழுது, கண்ணா வா, இது மாதிரிலாம் வந்தால் நடுவில் பாருங்கள், இதில் எதுவுமே மறையறதுக்கு வாய்ப்பில்லை, மறையலை. அதனால் இது வந்து என்ன தொடர்னா இது விழிச்சொல். இது வந்து எழுவாய் கிடையாது, கூப்பிடுற மாதிரி வர்றதுனால விழியுது. அதனால் இது வந்து விழித்தொடர். விழியை கூப்பிட்றது தொடர்ந்து வர்றதுனால விழித்தொடர். அங்கே எழுவாய் தொடர்ந்து வர்றதுனால எழுவாய் தொடர். எதை தொடர்ந்து வருதோ அந்த தொடர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். எழுவாய் தொடர் விழித்தொடர் ரெண்டும் பார்த்துட்டோம். அது ரெண்டுத்துக்குமே வேற்றுமை உருவு இல்லாதது தான். அதில் மறையாமலும் வந்துச்சு எதுவும், அதனால் அது பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வினைமுற்று தொடர். வினைமுற்றுனா ஒரு வினைமுற்று சொல் வந்து அது பக்கத்தில் தொடர்ந்து இன்னொன்று இருந்துச்சுன்னா வினைமுற்று. இது எப்படி வரும்னா, வினைமுற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் முதல்ல வந்துடும். அமைஞ்சு அறுவகை பெயர்கள். அறுவகை பெயர்கள் என்னென்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், இப்படி வரும் 6. அந்த பெயர்கள் எந்த பெயராவது இருக்கட்டும். ஆனால் இப்போ முதல்ல வந்து வினைமுற்று வந்துட்டு பக்கத்தில் பெயர் அப்படி வந்துச்சுன்னா அது வினைமுற்று தொடர். இப்போ பாடினால்ன்றது வினைமுற்று. அப்புறமா கண்ணகின்னு வருது. முதல்ல வர வேண்டியது பின்னாடியும், பின்னாடி வர வேண்டியது முதல்ல வருது. கண்ணகி பாடினால்ன்றதுக்கு பதிலாக பாடினால் கண்ணகி இப்படி வந்துச்சுன்னா வினைமுற்று தொடர்ந்து இது பெயர் வர்றதுனால வினைமுற்று தொடர். இது எழுதினால் பூங்கொடி, பூங்கொடி எழுதினால்ன்றதுக்கு தான் அங்கே வந்து இறுதியில் இடம்பெற வேண்டியது வந்து முன்னாடி முதல்ல அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடியுது, ஏதோ ஒரு பெயரை கொண்டு முடியுது. இப்போது எழுதினால் பூங்கொடி, பூங்கொடி எழுதினால்ன்றது இப்படி வருதா. எழுதினால்ன்றது வினைமுற்று, வினைமுற்றை தொடர்ந்து இது வர்றதுனால வினைமுற்று தொடர். வந்தது வினைமுற்று, நாய் அதுக்கப்புறம் வருது, அதனால் இது நடுவில் எதுவும் மறையலை, அதனால் இதுவும் வினைமுற்று தொடர். சென்றன நரிகள், இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து வினைமுற்று தொடர். அதாவது பெயர் பின்னாடியும் அந்த வினைமுற்று முன்னாடியும் இப்படி வந்துருச்சுன்னா அதனை தொடர்ந்து இது வர்றதுனால வினைமுற்று தொடர். ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது வினை எச்சத்தொடர். முற்று பெறாத வினை சொல்லி கொண்டு முடிவது வினை எச்சத்தொடர். இவ்வாறு இது பெயரச்ச வினையச்செல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அது நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே பாடி அப்படின்னா பக்கத்தில் இந்த பாருங்கள் மகிழ்ந்தனர் என்ற வினை சொல்ல போட்டால் தான் முடியுது. இது போடலன்னா எச்சமாக தான் இருக்குது. அப்போது இது வினை எச்சம்னுவோம்.
இது இங்கே பக்கத்தில் வந்துட்டதுனால வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இது வரலன்னா இது வெறும் வினை எச்சம். பாடி இன்னும் முடியாமல் நிற்குது, பக்கத்தில் வினைச்சொல் வந்தால் தான் முடியும். பெயர்ச்சொல் வந்தால் முடியாது. ஒரு பெயரை போட்டு பாருங்கள், பாடி கண்ணகி வருதா பாருங்கள், பொருள் வராது. ஆனால் பாடி மகிழ்ந்தார், பாடி சென்றார், பாடி வந்தார், பாடி நின்றார், இது மாதிரி செயல் எதை போட்டாலும் அதுக்கு மீனிங் இருக்கும். இது மாதிரி வர்றது அதாவது ஒன்று எச்சமாக நிற்குது, முடிவு பெறாமல் நிற்குது பாடின்றது, அது பக்கத்தில் வினைச்சொல்ல போட்டால் தான் முடியுது. அப்படி வர்றது வினையச்சத்தொடர். இது வினையச்சமாக இருக்குது, வினைச்சொல்ல போட்டுட்டோம், வினையச்சத்தை தொடர்ந்து வந்துடுச்சு, அதனால் வினையச்சத்தொடர். எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. பாடி என்ற எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் இது வினையை கொண்டு முடிஞ்சிடுச்சு, அதனால் இது வினையச்ச தொடர். அதுக்கடுத்து பெயரச்ச தொடர்னு இருக்குது பாருங்கள். பெயரச்ச தொடர்னா முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லி கொண்டு முடிந்தால் பெயரச்ச தொடர். அது எடுத்துக்காட்டு சொல்லும்போது புரியும் பாருங்கள் உங்களுக்கு. கேட்ட பாடல், கேட்ட அப்படின்னும்போது பக்கத்தில் பேர் போட்டு பாருங்கள், முடியும். பேர் தான் இது, பாடல்ன்றதும் பேர் தான், பாட்டுக்குரிய பேர். அப்போது கேட்ட பாடல் அப்படின்பது கேட்ட என்ற பெயர் எச்சம். ஏன் பெயர் எச்சம் இது சொல்லணும்னா, இங்கே பாடல் பேர் போட்டால் தான் முடியுது. கேட்ட பூங்கொடி, கேட்ட கண்ணகி, எது போட்டாலும் முடியும், பேர் போட்டால் இதுக்கு பொருள் தரும். இந்த எச்சம் அதாவது முடியாமல் நிற்கிற ஒரு சொல், முடிவு பெறாமல் நிற்கிற ஒரு சொல் பக்கத்தில் பெயரை போட்டு முடிஞ்சால் பெயரெச்சம், வினைச்சொல்லை போட்டு முடிஞ்சால் வினையச்சம். அங்கே வினையச்சம், இது பெயரெச்சம். பாடல்ன்றது பாட்டுக்குரிய பேர் தான். அப்போது பெயரை போட்டு முடிகிறதுனால பெயரெச்சம். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இது அதனால் பெயரெச்ச தொடர், பெயரெச்சத்தை தொடர்ந்து வந்தது, அதனால் பெயரெச்சத்தை தொடர்ந்து பேர் வந்துடுச்சு, அதனால் பெயரெச்ச தொடர். அங்கே வினையச்சத்தை தொடர்ந்து வினையை போட்டுட்டோம், அதனால் அது வினையச்ச தொடர். கேட்ட என்ற எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இதுதான் பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். வினையை கொண்டு முடிந்தால் வினையச்ச தொடர், பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்ச தொடர். அடுத்து 6வது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருவுகள் ஏற்கனவே நான் சொன்னேன், ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த உருவுகள் ஏதாவது நடுவில் மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது வெளிப்படையாக அமைகிறது வேற்றுமை தொகாநிலை தொடர். பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க பாரு. கட்டுரையை படித்தால், இங்கே ஐ வெளிப்படையாக தான் வந்துக்குது. கட்டுரை படித்தால்னு இருந்துச்சுன்னா இது தொகையாக இருந்திருக்கும். இப்போ இது மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. கட்டுரை படித்தால் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஐ மறைஞ்சிருந்திருக்கும். அப்போ இது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே கட்டுரையை படித்தால்னு வெளிப்படையாகவே வந்துடுச்சு, அதனால் இது தொகா மறையல, தொகாநிலை தொடர். என்ன தொகான்னா ஐ 2ஆம் வேற்றுமை உருவு. அப்போது 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இங்கே பொன் ஆள் செய்தார், ஆள் 3ஆம் வேற்றுமை உருவு, அதனால் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார், இங்கேயும் ஆள் எல்லாம் 3ஆம் வேற்றுமை. பாருங்கள், ஐ, ஆள், கு, இன், அது, கண்ணும்போது ஐ 2லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆள் 3ஆவதாக இருக்கும். அறிஞருக்கு பொன்னாடை, கு 4ஆம் வேற்றுமை உருவு. இங்கே இதையும் வெளிப்படையாக வருது பாருங்கள். என்னென்ன வெளிப்படையாக வந்திருக்குன்னு நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதுக்கு வெளிப்படையாக வந்ததுனால இது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது எல்லாமே தொகா தான். இதே பாருங்கள், இங்கே கட்டுரை படித்தால்னா 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருப்போம். பொன் செய்தார் அப்படின்னா அது 3ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி நடுவில் மறைஞ்சி வந்துச்சுன்னா நம்ம தொகைன்னு சொல்லுவோம். இங்கே மறையாமல் வர்றதுனால இதெல்லாம் தொகாநிலை தொடர். இதெல்லாம் வெளிப்படையாக வந்துச்சுன்னு காட்டிட்டோம். அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். பாருங்கள், மற்றொன்று, மற்றுன்றது இடைச்சொல். மற்று, போல, அதுவும் இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் கூட இடைச்சொல் வரும். அது தனியாக ஒரு இது இருக்கிறதுனால வேற்றுமை தொகைன்னு அதை விட்டுருங்க. இங்கே மற்று, போல, ஆனால், மேலும் இது மாதிரி சொற்களை தொடர்ந்து இன்னொரு சொல் வந்துச்சுன்னா நடுவில் எதுவும் மறையாமல் இருந்துச்சுன்னா இடைச்சொல் தொடர். இப்போ மற்றொன்றுன்றது மற்று கூட்டல் ஒன்று. அப்போ மற்று என்ற இடைச்சொல்லை தொடர்ந்து ஒன்று என்ற இன்னொரு சொல் வர்றதுனால இது இடைச்சொல் தொகாநிலை தொடர். இடைச்சொல் தொடர். இது தொகாநிலை தொடர்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இடைச்சொல் தொடர்னாவே அதுதான்.
வந்து மறையாமல் வர்றதுக்கெல்லாம் தான் தொடர்னு சொல்லுவோம் நம்ம. எழுவாய் தொடர் பாரு, எழுவாய் தொகாநிலை தொடர்னெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்ல தேவை. தொடர்னாவே அது வந்து மறையாமல் தான் இருக்கும். தொகைநிலை தொடரில் தான் தொகைன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னால் உரிச்சொல் என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதோட தொடருதுன்னு தெரியும். அதனால் கீழே கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், சாலை என்பது உரிச்சொல், அதனை தொடர்ந்து சிறந்தது. இது எடுத்துக்காட்டு, சாலை சிறந்தது. இதில் சாலைன்றது உரிச்சொல், அதனை தொடர்ந்து சிறந்ததுன்றது வருது, நடுவில் எதுவும் மறையலை, அதனால் இது உரிச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி என்னென்ன வரும்னா, இந்த உரிச்சொற்கள் என்னென்ன இருக்குதுன்னா மா, உரு, தவ, நனி இதெல்லாம் வரும். அதாவது உரிச்சொல்ன்றது என்னென்னா, பல சொற்களுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். இது 2 வகையுமே வந்து உரிச்சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மா, உரு, தவ, நனி இது எல்லாத்துக்குமே மிகுதின்ற ஒரே பொருள் தான். இது எல்லாத்துக்குமே மிகுதி அப்படின்ற ஒரே பொருள். அப்போது இங்கே ஒரு பொருள்னால் மிகுந்த பொருள். மாநகரம்னா அதாவது பெரிய நகரம், அதான் மிகுந்த அதிகன்ற அர்த்தம். தவ உயர்ந்தனா மிகவும் உயர்ந்தன. நனி தின்றான்னா மிகுதியாக தின்றாங்க, மிகுதி தான் அது மீனிங்கில் வரும். மிகுதி அதிகம், மிகுதின்ற மீனிங்கில் அங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கடிவாள், இதுக்கு வந்து கடிக்கு வந்து என்னென்ன மீனிங் வருதுன்னா ஒரே பொருளுக்கு. இங்கே இத்தனை பேருக்கும் சொல்லுக்கும் சேர்ந்து ஒரே பொருள் மிகுதி வந்துச்சு. ஆனால் இங்கே ஒரே சொல்லுக்கு பல பொருள், அதுதான் பல பொருள் குறித்த ஒரு சொல்லும், ஒரு சொல் குறித்த பல பொருளும். இது ரெண்டுமே வந்து இதில் தான் வரும். இது உரிச்சொல்ல. இங்கே பாருங்கள், காவல், கூர்மை, கரிப்பு, சிறப்பு இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த கடின்றதுக்கே வந்து இவ்வளோ மீனிங் இருக்குது பார். கடிமனைன்னா காவல் மிகுந்த மனை வீடுன்னு அர்த்தம். கடிவாள்னா கூர்மையான வாள்னு அர்த்தம். இப்போ கரிப்புன்றது வந்து கடிமிளகு, கடிமிளகுன்றது கரிப்பு, அந்த மிளகுனுடைய காரம். சிறப்புன்றது வந்து கடிமலர், சிறந்த மலர்னு அர்த்தம். சிறந்த மலர், கரிப்பு மிளகு, கூர்மையான வாள், காவல் மிகுந்த மனை. இந்த கடிக்கெல்லாம் ஒரு இங்கே மனையில் இங்கே காவல்னு அர்த்தம் வருது, இங்கே கூர்மைன்னு வருது, இந்த கடிக்கு கரிப்பு, இந்த கடிக்கு சிறப்பு. அப்போது இந்த ஒரு கடின்றதுக்கே இத்தனை பொருள் வருது. இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பொருள் இதில் வந்து தொகாநிலை தொடர் பொறுத்த வரைக்கும் எது உரிச்சொற்கள்னு தெரிஞ்சிக்கினா போதும் உங்களுக்கு. பாருங்கள், மா, உரு, தவ, நனி, கடி, கூர், கழி இதெல்லாம் கூட வரும். இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் சொல்லுவோம். அடுத்து பார்க்கலாம். உரிச்சொற் தொடர் பார்த்தோம். இப்போ அடுக்கு தொடர் பார்க்கலாம். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். 3 முறை மட்டும் இல்லை, 4 முறை கூட, 2, 3, 4 முறை கூட அடிக்க வந்தால் கூட அது அடுக்கு தொடர் தான். இப்போ பாருங்கள், வருக வருக, வாழ்க வாழ்க, வெல்க வெல்க, கொடு கொடு, வா வா இது மாதிரி வர்றதெல்லாம் அடுக்கு தொடர். அதே வந்து படப்பட, சட சட, மடமட இது மாதிரிலாம் ஒலிக்குறிப்பு வரும். அது வந்து 2 முறை மட்டும் அடிக்க வரும், அது பிரித்தா பொருள் தராது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெட்டை கிளவி. இது பாருங்கள், வருக பிரித்தா கூட பொருள் தரும். இப்போ இதுதான் நீங்கள் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுக்கு தொடர் வந்து 2, 3, 4 முறை கூட அடிக்க வரும், பிரித்தா பொருள் தரும். ரெட்டை கிளவி 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும், பிரித்தா பொருள் தராது. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து அடுக்கு தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், வேண்டிய, கேட்க வேண்டிய, பாடல், கேட்க ஒரு எச்சம், வேண்டிய ஒரு எச்சம், பாடல் கொண்டு முடியுது, 2 எச்சமும் சேர்ந்து பாடல்ன்ற ஒரு பெயரை கொண்டு முடியுது. இப்படி வர்றதெல்லாம் கூட்டுநிலை பெயரெச்சம். சொல்ல வேண்டிய செய்தி, 2 எச்சங்கள் ஒரு செய்தின்ற பெயர். அதே மாதிரி சொல்லக்கூடிய கதை, பார்க்கக்கூடிய பாடம், 2 எச்சங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெயர் வருது. அது மாதிரி வர்றதெல்லாம் வந்து இப்போ பார்க்கின்றது தான் இதில் மெயின். கூடியன்றது சும்மா வர்றது. அது மாதிரி சும்மா இன்னொரு எச்சமும் பேச்சு வழக்கில் அப்படியே வரும். அது மாதிரி வர்றதெல்லாம் வந்து கூட்டுநிலை பெயரெச்சம். அதை தான் நம்ம பேசும்போது நிறைய பயன்படுத்துவோம். செய்யத்தக்க வேலை, அப்புறம் கேட்க வேண்டிய, கேட்க வல்ல கேள்வி, இது மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் இதெல்லாம் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுது. இது மாதிரி தான் 2 சேர்த்து
செய்கிறதுனால கூடிய, செல்ல, தக்க இது மாதிரி செய்ய அப்படின்ற ஒரு வாய்ப்பாட்டு இதை வந்து சேர்க்கறதுனால வாய்ப்பாட்டு வினையை சேர்த்து இது வந்து கூட்டுநிலை பெயரெச்சமாக மாற்றி இது மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம் எழுதுங்க. கேட்க வேண்டிய பாடல் இது மாதிரி 2 இது கொடுத்தாங்கன்னா அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சம். அவ்வளோதான். இப்போ இது தொகாநிலை தொடர்கள் முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. 9 இருக்குது, என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம் வாங்க. இப்போது தொகாநிலை தொடரில் வினாவிடைக்கு வந்துட்டோம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது எது? தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகை. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய தொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. இங்கே பாரு, அறிஞருக்கு, அறிஞரது, இங்கே அது, இங்கே கு, இது 2 தான் வருது. இது வேற்றுமை உருபுகள். இது வந்து பொருளை வேறுபடுத்துறதுக்கு உதவுது. அதனால் இது பொருளை வேறுபடுத்த இதில் காரணமாக அமைகிறது வேற்றுமை உருபு தான். அடுத்து எழுவாயுடன் பெயர், வினை, வினா இவற்றில் ஏதேனும் ஒன்று தொடர்ந்து வந்து இடையில் எதுவும் மறையாமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துவது வந்து எழுவாய் தொடர். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயை தொடரும் பயனிலைகள் யாவை? இந்த தொடர்ந்து வர பயனிலைகளின் பேர் என்னான்னு கேட்குறாங்க. பாரதியார் கவிஞரில் கவிஞர்ன்றது கவிஞனுக்குரிய பேர், அதனால் இது பெயர் பயனிலை. அதுக்கடுத்து நூலகம் சென்றார், நூலகம்ன்றது எழுவாய், சென்றார்ன்றது வந்து பயனிலை. இது வந்து வினை சொல்லாக இருக்குது சென்றார்ன்றது, அதனால் வினை பயனிலை. அவர் யார், யார்ன்றது வினா கேள்வியாக இருக்குது, அதனால் வினா பயனிலை. அடுத்த கேள்வி போகலாம். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். விழின்னா அழைக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஒரு வினை பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் விழித்தொடர். அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். அம்மா வா என்பது இது விழித்தொடர். அம்மான்றது வந்து விழி, வான்றது வந்து வினை. இது மாதிரி விழியோட வினை வந்து நடுவில் எதுவும் மறையாமல் வர்றதுலாம் விழித்தொடர். அடுத்து வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வினைமுற்று முதல்ல வந்து அப்புறம் பேர் இருந்துச்சுன்னா நடுவில் எதுவும் மறையாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வினைமுற்று தொடர். இங்கே பாருங்கள், அடுத்த கேள்வியில் உங்களுக்கு புரியும். ஓடினான் இனியன், ஓடினான்ன்றது வினைமுற்றா, இனியன்றது பேரா, நடுவில் எதுவும் மறையிலையா, அதனால் இது வினைமுற்றை தொடர்ந்து இது வர்றதுனால வினைமுற்று தொடர், வினைமுற்று தொடர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறிஞருக்கு பொன்னாடை என்பது கு வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. ஐ, ஆள், கு, இன், அது, கண். இது வந்து முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை, அதுக்கு உருவு கிடையாது. வேற்றுமை வந்து அதாவது ஒரு பொருளை வேறுபடுத்தி காட்ட அந்த உருவுகள் இருக்குது. மொத்தம் வேற்றுமை வந்து மொத்தம் 8. அதில் முதல் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது, அது எழுவாய் வேற்றுமை பேராக இருக்கும். கடைசி வேற்றுமையும் பேராக தான் இருக்கும், அது கூப்பிடுற மாதிரி இருக்கும், அதுக்கும் உருவு கிடையாது. நடுவில் இருக்கிற 6க்கும் உருவு இருக்குது. அப்போது வேற்றுமை உருவு 2லேருந்து ஆரம்பிக்கணும். ஐயாளுக்கும் இன்னது கண், அது அப்படியே லைனாக 2, 3, 4, 5, 6ன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ, ஆள், கு, இன், அது, கண் ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்படியே மனப்பாடமாகவே வச்சுக்கணும் நீங்கள் வேற்றுமை உருவுகளை. ஐயாளுக்கு இன்னது கண். இப்போ இங்கேருந்து கு வந்து பாருங்கள் எத்தனாவது வேற்றுமையாக வருது. ஐ 2, ஆள் 3, கு 4. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 4ஆம் வேற்றுமை வரையாமல் வந்திருக்கு, அதனால் 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இது. அதுக்கடுத்து முற்று பெறாத வினையை பெயர் சொல் தொடர்வது. ஒரு முற்று பெறாத ஒரு வினை சொல்ல பெயர் சொல் தொடர்வது வந்து பெயரச்சு தொடர். பெயர் வந்து சேர்ந்தாதான் அது முடியுன்ற நிலைமை இருக்கும், அது மாதிரி வர்றது பெயரச்சு தொடர். இப்போ முற்று பெறாத வினையை வினைச்சொல் தொடர்வது வினையச்சு தொடர். முற்று பெறாத வினையை பெயர்ச்சொல் தொடர்வது பெயரச்சு தொடர். முற்று பெறாத வினையை வினைச்சொல் தொடர்வது வினையச்சு தொடர். இப்போ பாடிய முற்று பெறாத வினையா இது, மகிழன் பெயர் சொல்லா, அப்போது இது என்னது பெயரச்சு தொடர். இப்போ வந்து இது போடாததுக்கு முன்னாடி இது பெயர் வந்து எச்சமாக இருக்குது, பேர் வந்ததும் முடிஞ்சிடுச்சு, அதனால் பெயர் தான் எஞ்சி நிற்குதுங்க, அதனால் பெயரச்சு தொடர். அதுக்கடுத்து பாரு, ஓடி சென்றான். இப்போது ஓடி மட்டும் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் சென்றான்ற செயல் அதாவது வினை வந்து அதனால தான் முடியுது, அதனால் வினையச்சு தொடர். இப்போ பேர் வந்து ஒரு வினையச்சு சொல், பேர் வந்து முடிஞ்சால் பெயரச்ச தொடர். ஒரு வினை சொல் பெயரை கொண்டு வினையச்சு சொல் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சு தொடர். இப்போ பாருங்கள், மகிழன்றது பேர், அதனால் பெயரச்சு தொடர்.
இங்கே வந்து சென்றான்றது வினைச்சொல், அதனால் இது வினையச்சு தொடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நான் இதுக்கு. அடுத்த கேள்வி போகலாம். 15வது கேள்வி பாருங்கள். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். ஒரு இடைச்சொல்லோட பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ ஏதோ ஒன்று இடைச்சொல் பக்கத்தில் எந்த சொல் வந்தாலும் நடுவில் எதுவும் அறியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இடைச்சொல் தொடர். அடுத்து 16வது பாருங்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது. ஒரு உரிச்சொல் வரும், பக்கத்தில் பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ இருக்கும், நடுவில் எதுவும் அறியாமல் இருக்கும், அப்படி வர்றது உரிச்சொல் தொடர். பாருங்கள், எடுத்துக்காட்டாக இங்கே அடுத்த கொஸ்டினில் கொடுத்துக்கிறேன் பாரு. 17வது கொஸ்டின். உருபசி என்பது உரிச்சொல் தொடர். எப்படின்னா உருன்ற வார்த்தையை தொடர்ந்து பசின்றது வருது, நடுவில் எதுவும் அறியலை. இந்த மாதிரி எது எது வரும் உரிச்சொல் தொடர்னா உரு, தவ, நனி, மா, கூர், கழி, அப்புறம் கடி, இந்த சொற்களை தொடர்ந்து இன்னொரு சொல் வந்து நடுவில் எதுவும் அறியாமல் வந்தால் உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். ஒரே சொல் 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும், அப்படி வர்றது அடுக்கு தொடர். சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும்னா சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு தொடராக ஆகிடும். அடுத்து பொறுத்துக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். நிறைய இது மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க உங்களுக்கு, அதனால் பொறுத்துக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பழக பழக வடித்த கஞ்சி வந்தார் அண்ணன் நன்றாக பேசினார். இது வந்து எது இதுக்கு பொருத்தம் அப்படின்னு பார்க்கணும். பழக பழக அடுக்கு தொடர் பார்த்தோன்னே தெரிஞ்சு 2 முறை பழக பழக வருது, அப்போ அடுக்கு தொடர். அப்போ இதுக்கு 3, ஆவுக்கு 3. வடித்த கஞ்சி, வடித்த அப்படின்ற எச்ச சொல் வந்து கஞ்சின்ற பெயர் சொல்ல வச்சு முடியுது, அப்போ இது பெயர் எச்சம். இது எச்சம், இது முடியாமல் நிற்கிது. வடித்தன்றது பக்கத்தில் பெயர் வந்து முடியுதுனால இது பெயர் எச்சம், பெயர் எச்ச தொடர். இது வந்தார் அண்ணன், வந்தார்ன்றது வினைமுற்று, வினைமுற்றை தொடர்ந்து இன்னொரு சொல் வருது, நடுவில் எதுவும் அறியாமல் வருது, அதனால் வினைமுற்று தொடர். இது அதுக்கடுத்து நன்றாகன்றது எச்ச சொல். நன்றாகன்ற எச்ச சொல் நன்றாகனா இன்னும் முடியல, அந்த இது முடியலன்னு அர்த்தம். தொடர் வந்தால் தான் முடியும், அடுத்த வார்த்தை வந்தால் தான். அடுத்த வார்த்தை பேராக வந்துச்சுன்னா தான் அது பெயர் எச்சம், வினைச்சொல்லாக வந்துச்சுன்னா வினையச்சம். இது வினைச்சொல், பேசினான்றது வினைச்சொல் தான் இது, அதனால் இது வினையச்ச தொடர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எது எதுன்னு கீழே பார்க்கணும், இதுதான் இப்போ பிரச்சனை. அப்படி எப்படின்னா கூட பொறிச்சு டக்கு டக்குன்னு எழுதிடலாம். இது மாதிரி பார்க்குறது எது 1வதுக்கு 3 சொன்னோமா, 2வதுக்கு என்ன சொன்னோம், வடித்த கஞ்சி பேரச்சு சொன்னோமா, அப்போ 3, 1 அப்படி வரணுமா. இப்படி யோசிச்சுருந்தோம்னா டைமே போயிட்டுருக்கோம். பேசாமல் பொறுத்துக்குன்னா கூட டக்கு டக்குன்னு பொறுத்து எழுதிடலாம். ஆனால் இப்படி கொடுத்தாங்கன்னா இது சரியா இது சரியா பார்த்துன்னு போகிறதுக்கு நமக்கு லேட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முன்ன ஒரு கொஸ்டினில் கூட சொல்லியிருக்கேன் நான் முன்ன வீடியோவில். இப்போவும் பாருங்கள், நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பென்சிலில் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் கூட அழிச்சிடுங்க, லைட்டாக எழுதிக்கோங்க. எழுதின்னு கீழே நம்ம கண்டுபிடிக்க வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் உடனே கூட நீங்கள் நம்ம அழிச்சிடலாம். பாருங்கள், பழக பழக அடுக்கு தொடரா 3வதா, அப்போ இங்கே ஆவுக்கு முன்னாடி 3ன்னு போட்டுங்க. அதுக்கடுத்து வடித்த கஞ்சி, வடித்த கஞ்சின்ற பெயர் சொல்ல முடியுது அந்த எச்சம், அப்போ பெயரச்சு தொடரா, பெயரச்சு தொடர்னு கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ 1 நம்பர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து வந்தார்ன்றது வினைமுற்றா, வினைமுற்று தொடர்ந்து வருதா, வினைமுற்று தொடர்னு கண்டுபிடிச்சிட்டோமா, வினைமுற்று தொடர் 4 இருக்குதா, 4 எடுத்து இங்கே போட்டுக்கிட்டேன். நன்றாக பேசினான், பேசினான்றது வினைச்சொல்லா, இது வந்து எச்ச சொல்லா, அப்போ வினையச்ச தொடர். இது வினையச்ச தொடர் எடுத்து 2 எடுத்து இங்கே போட்டுங்க. இப்போ 3, 1, 4, 2 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு தேடுங்க. இங்கே தான் இருக்குது 3, 1, 4, 2. உடனே விடை வந்து 3, 1, 4, 2ன்னு எழுதிடலாம். அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஆகும். நம்ம பொறுத்துறது கூட பொறுத்திடலாம், ஆனால் அது இது மாதிரி இருக்கிறதுல எது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் இதை அழிச்சிடுங்க நம்ம கண்டுபிடிச்சிட்ட அப்புறம். அதுதான். அதுக்கடுத்து கவிதைகளின் தொகுப்பு. இது வந்து இந்த தொடரின் வகை என்ன இதுக்கு அப்படின்னு சொன்னால் 5ஆம் வேற்றுமை தொகை. வந்து 5ஆம் வேற்றுமை உருபு. ஐ ஆளுக்கு இன்னது கண் 2லேருந்து தொடங்கணும். ஐ 2, ஆள் 3, கு 4, 5, அது 6, கண் 7. அதனால் இது 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 5ஆம் வேற்றுமை உருவு மறையாமல் வருது. கவிதைகளின் வந்துருச்சாங்க, அதனால் 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது 22வது கொஸ்டின். இறங்கினார் முகமது. இறங்கினார்ன்றது வினைமுற்றா, முகமதுன்றது பெயரா, அப்போ முன்னாடி வினைமுற்றை தொடர்ந்து வந்துக்குதா, அப்போ வினைமுற்று தொடர். அவ்வளோதான். இங்கே இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. 2வதுங்கிறது நம்ம நடுவில் எதுவும் மறையாமல் இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடலாம். அவர் பாடகர். அவர்ன்றது எழுவாய், அதாவது பேருக்கு பதிலாக அவர்னு கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். பாடகர் நடுவில் எதுவும் மறையலை, அப்போ எழுவாய் தொடர். பாடுவதும் கேட்பதும், இங்கே ஒரு இருக்கா, தொடர்ந்து இது வருதா, இது வந்து இடைச்சொல் தொடர். இது இடைச்சொல் வந்து வரும், போல வரும், இது மாதிரி சொற்கள் வரும். மற்றும், அதனால், ஆன, இது மாதிரி நடுவில் வர்றது. ஆனால், மற்றும், ஆகையால், எனவே, அது மாதிரி வர்ற சொற்கள் எல்லாம் இங்கே அப்படின்னு வருது, அதனால் இடைச்சொல் தொடர்.
இது விரிவுமென்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். இங்கே தொடரில் கேட்குறதுனால இது இடைச்சொல் தொடர். அடுத்து கேட்ட பாடல்கள் என்பது எவ்வகை தொடர்? பெயரெச்சு தொடர். கேட்ட பாடல்கள்ன்றது வந்து இது பெயர் சொல்லுது. பாடல்ன்றது கேட்ட அப்படின்றது வந்து எச்ச தொடர். அதனால் கேட்ட பாடல்கள் அது வந்து பெயரெச்சு தொடர். அடுத்து கேட்காத பாடல் என்பதன் தொடர் வகை எதிர்மறை பெயரெச்சம். கேட்டன்றது பெயரெச்சம், கேட்காதன்னா கேட்காம இருக்கிறதுக்கு பேர். இது எதிர்மறை பெயரெச்சம். அதுக்கடுத்து கண்ணே கண்ணுரங்கு என்பது எவ்வகை தொடர்? இது விழித்தொடர். கண்ணே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது இல்லையா? கண்ணே கண்ணுரங்கு கூப்பிடுறது எல்லாமே விழி தான், நடுவில் எதுவும் வரையில, அதனால் விழித்தொடர் இது. அதுக்கடுத்து காலையில் நீ எலும்பு. இன்னும் இல்லும் 5ஆம் வேற்றுமை. இன் மட்டும் இல்லை, இல்லும் 5ஆம் வேற்றுமை தான், அதனால் இதுவும் 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுக்கடுத்தது மாமழை. மா சொன்னால் உரிச்சொல் இது. இப்போது இது உரிச்சொல் தொடர். மா தவ உரு நனி இது மாதிரிலாம் இது இருந்தாலும் உரிச்சொல் தொடர்னு சொல்லிடலாம். மாமழைனா அதிகமான மழைன்னு அர்த்தம். உரிச்சொல் தொடர் இது. மாம்பூவே இந்த மா அதுக்கு சேர்ந்த மாதிரி இல்லை, இந்த மா வேற, இது உரிச்சொல். இது மாம்பூ, பூவுடைய பேர், மாமரத்தினுடைய பூ இது. இந்த மா இல்லை, இது உரிச்சொல் கிடையாது. இந்த மா பார்த்ததுமே உரிச்சொல்னு போட்டுறாதீங்க. இது மாம்பூ, அது மாமழை, அதிகமான மழை. இது மாம்பூ. மாம்பூவே கண்ணுரங்கு இது வந்து விழித்தொடர். மாம்பூவே அப்படின்னு கூப்பிடுறது, அதனால் இது விழித்தொடர். அவ்வளோதான், கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இந்த முன்னாடி இலக்கணத்துலலாம் உங்களுக்கு இந்த வேற்றுமை உறுப்பு பற்றியெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.